பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12-13வது வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியை கொண்ட ஸ்திரீ ஜெபாலயத்தில் இருக்கிறார்கள். அந்த 12 ஆண்டுகள் விடுதலை கிடைக்கவில்லை. எப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, எப்பொழுது அவர்கள் இயேசுவினுடைய பார்வையிலே படுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பூர்ணமான விடுதலை கிடைக்கிறது. இப்போ இயேசுவினிடத்தில் வரும் பொழுது ஒரு பூர்ணமான விடுதலை கிடைக்கிறது. நாம மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 22 முதல் 25வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து கண்களை தொட்டு, எதையாவது காண்கிறாயா என்று கேட்கும் பொழுது அந்த மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து சரி எதையோ ஒன்று காண்கிறானே என்று சொல்லி விட்டுவிட்டு போய்விடவில்லை. அவர் மறுபடியும் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஒரு பூர்ணமான விடுதலையை கட்டளையிடுகிறார். இப்போ ஒரு பிறவி குருடன் ஒரு டாக்டர்கிட்ட போகும் பொழுது அங்கே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் ஆகி ஒரு கொஞ்சம் பார்வை கிடைத்து விட்டது என்றால் ஒரு திருப்தி வந்துவிடும். இதுவரைக்கும் பார்வை இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் தெரிகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விடுதலை என்பது அந்த கொஞ்சம் மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்ன உடனேயே அவருக்கு திருப்தி வரவில்லை. ஒரு பூரண விடுதலையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு பூர்ணமான விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாக அந்த விடுதலை பூரணமான ஒரு விடுதலை, பூரண விடுதலை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். நாம் இயேசுவினுடைய பார்வையில், இயேசுவினுடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய விடுதலை ஒரு மெய்யான விடுதலை, பூரணமான விடுதலையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் நிச்சயமாக உங்களை பூரணமாக விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் வருகிறவர்களே கர்த்தர் நீர் பூரணமான ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறீர். பூர்ண விடுதலை கொடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தராக இருக்கிறீர் தகப்பனே. உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக பூர்ண விடுதலைகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.